சரக்கு கேட்டு தொந்தரவு பண்ண மனைவிய அந்த சரக்குலயே விஷம் கொடுத்து கொலை பண்ணிருக்காரு இந்த பொண்ணோட கணவர். இப்ப ரீசெண்டா 2-3 நாளைக்கு முன்னாடி நொய்யல் ஆத்துல ஒரு பெண் சடலம் கிடப்பதா அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இது சம்பந்தமா போலீசார் பல கோணங்கள்ல விசாரிச்சு பார்த்ததுல அந்த இறந்து போன பொண்ணு கோவை மாவட்டம் கருமத்தாம்பட்டி பக்கத்துல அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த மகேஸ்வரின்னு தெரிய வந்திருக்கு. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணும் பையனும் இருந்திருக்காங்க. ஆனா இவங்க புருஷனை பிரிஞ்சு தனியா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கும் அதே பகுதியை சேர்ந்த மீன் வியாபாரியான ஆனந்தகுமார் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் 2 பேரும் மேரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த மகேஸ்வரிக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. இதனால புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சேர்ந்து 22ஆம் தேதி ஈவினிங் டைம்ல சரக்கு அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. போதையில இருந்த மகேஸ்வரி இன்னும் எனக்கு சரக்கு வேணும்னு சொல்லி புருஷனை தொல்லை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதனால இவங்க 2 பேருக்கும் இடையில தகராறு ஏற்பட்டிருக்கு. அப்பதான் சரக்குல விஷத்தை கலந்து பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டாரு. ஆனந்தகுமாரோட அப்பா ஆறுமுகமும் அவரோட உறவினர் சுப்பிரமணியம் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ ஆறுமுகம் போதையில இருந்திருக்காரு. ஆனா மகேஸ்வரி பேச்சு மூச்சு இல்லாம இறந்து கிடந்திருக்காங்க. பையனை எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணுமேனு 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ஒரு சாக்கு மூட்டையில கட்டி நொய்யலாத்துல கொண்டு போய் வீசிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடிருக்காங்க. ஆனா இப்ப போலீஸ்ல மாட்டி ஜெயில கம்பி பண்ணிட்டு இருக்காங்க.